அடுத்தால நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடியது 12th ஃபிசிக்ஸ். 12th ஃபிசிக்ஸில் 3 இதாக 10 பாடத்தை ஒரு 3 இதாக பிடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கரண்ட்டு, எலக்ட்ரோ டீடைல்ஸ். அதில் வந்து பாடம் 1, 2, 3, 4, 5 அடுத்தால. ரெண்டாவது ஆப்டிக்ஸ் டீட்டெயில்ஸில் பாடம் 6, 7, 8. அடுத்தால மூணாவது எலக்ட்ரிக் டீட்டெயில்ஸில் பாடம் 9, 10. இப்படி பிரித்து இதுக்கு ஈக்குவலாக கொஷின் செலக்ட் பண்ணுறாங்க நீட்டு கோச்சிங் நீட்டு எக்ஸாமில். அதாவது 12th ஃபிசிக்ஸில் 12th இருக்கிற 10 பாடத்தை 3 வகையாக பிரிக்கிறாங்க. கரண்ட்டு, எலக்ட்ரோ டீட்டெயில்ஸில் பாடம் 1, 2, 3, 4, 5. அடுத்தால ஆப்டிக் டீட்டெயில்ஸில் பாடம் 6, 7, 8. அடுத்தால எலக்ட்ரிக்ஸ் டீட்டெயில்ஸில் பாடம் 9, 10. இது பிரிக்கிறாங்க. அது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியத்துக்கு எப்படி வருது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு நம்ம டீட்டெயில்ஸாக சொல்கிறோம். அதாவது கரண்ட், எலக்ட்ரோ டீட்டெயில்ஸ், அதாவது மின் இயக்கவியல் அப்படிங்கிறத நமக்கு வந்து நிலை மின்னியல், மின்னோட்டவியல், காந்தவியல், மின்காந்த தூண்டல், மின்காந்த அலைகள். அதாவது எப்படின்னா நிலை மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் டீடைல்ஸ். அடுத்தால அடுத்தால மின்னோட்டவியல் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி டீடைல்ஸ். அடுத்தால காந்தவியல் மேக்னெட் எஃபெக்ட் அண்ட் கரெக்டட் அண்ட் மேக்னெட் டீடைல்ஸ் காந்தவியல். அடுத்தால மின்காந்த தூண்டல் எலக்ட்ரோ மேக்னெட் இன்டக்ஷன். மின் அலைகள் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் டீடைல்ஸ். அதாவது 12th ஃபிசிக்ஸில் நிலைமின்னியல் இந்த நிலைமின்னியல் எலக்ட்ரிக் ஸ்டாட்டிக் டீடைல்ஸ், மின்னோட்டவியல் கரண்ட், எலக்ட்ரிசிட்டி டீடைல்ஸ், காந்தவியல் மேக்னெட் எஃபெக்ட் அண்ட் கரெக்டட் அண்ட் மேக்னெட் டீடைல்ஸ், மின்காந்த தூண்டல் எலக்ட்ரோ மேக்னெட் இன்டக்ஷன், மின்காந்த அலைகள் எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் வேவ் டீடைல்ஸ் இன்னும் பிரிக்கிறாங்க. அடுத்ததால ஆப்டிக் டீடைல்ஸில் பாடம் 6, 7. ஆப்டிக் டீடைல்ஸில் கதிர் ஒளியியல் அலை ஒளியியல், கதிர்வீச்சு. கதிர் ஒளியியல் அப்படிங்கிறது ஆப்டிக் டீடைல்ஸ் இங்கிலீஷில். அலை ஒளியியல் டூயல் நேச்சர் அண்ட் மேட்டர் அலை ஒளியியல். அதில் கதிர்வீச்சு இது ரேடியேஷன் டீடைல்ஸ். இந்த மூணு பாடமும் சேர்ந்து வருது. அடுத்தால எலக்ட்ரிக் டிவைஸ் அண்டு எலக்ட்ரோ டீடைல்ஸில் 9வது படம் பார்த்துருக்கோம். அணுக்களும் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் டீடைல்ஸ். அடுத்தால குறைக்கடத்தி இன்றைய பொருட்கள் சுற்றுகள் எலக்ட்ரானிக் டிவைஸ் டீடைல்ஸ், குறைக்கடத்தி அண்ட் அணுக்கருகளும் ஆட்டம் அண்ட் நியூக்ளியர் டீடைல்ஸ். அடுத்தால குறைக்கடத்தி அண்ட் இன்றைய பொருட்கள் எலக்ட்ரிக் டிவைஸ் டீடைல்ஸ். இன்னும் 3 11th ஃபிசிக்ஸில் உள்ள 10 பாடத்தை 3 தான் பிரிக்கிறாங்க. அது போன வீடியோலாம் பார்த்தோம். இப்போ 12th பாடத்தில் உள்ள 10 பாடத்தை 3 வகையில் கரண்ட் டீட்டெயில்ஸில் 1, 2, 3, 4, 5 பாடத்தையும், அடுத்தால ஆப்டிக் டீட்டெயில்ஸில் 6, 7, 8 பாடத்தையும், எலக்ட்ரிக் டீட்டெயில்ஸில் 9, 10 பாடத்தையும் பிரிக்கிறாங்க. இது பிரிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் 3 வகையாக கேட்குறாங்க. இப்போ நம்ம வள செலன்னு படிக்கிறத விட 11th ஃபிசிக்ஸில் 10 பாடம், 12th ஃபிசிக்ஸில் 10 பாடத்தை 3 இதாக டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலாக பார்சியாலிட்டி பார்க்குறாம அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது 11th ஃபிசிக்ஸு 12th ஃபிசிக்ஸில் 2 கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங், அனாலிசிங், ஃபார்முலா எல்லாம் மக்கப் பண்ணி அதுக்கு டெரிவேஷன்லாம் இது பண்ணி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஃபிசிக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 25 35 இது டெரிவேஷன் பண்ணி போடுற மாதிரி, அதாவது ப்ராப்ளம் சால்விங்கை நம்ம வந்து சால்வ் பண்ணி போடுற மாதிரி தான் ஆன்சர் இருக்கும். அப்படி போட்டால் நம்ம வந்து ஈஸியாக நீட்டில் வந்து ஃபிசிக்ஸில் நம்ம பாஸ் ஆகலாம். ஓகே, அடுத்தால நம்ம அடுத்த வீடியோவில் 11th கெமிஸ்ட்ரி வேதியியலில் எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.